ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் அந்த காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான சாக்லேட் ட்ரிங்க் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சாக்லேட் ட்ரிங்க்கை நம்ம எந்த விதமான சாக்லேட் பவுடரும் சேர்க்க போகிறதில்ல. கருப்பு கவுனி அரிசியில் செய்யக்கூடிய இந்த சாக்லேட் ட்ரிங்க்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. மார்னிங் காஃபி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வரும்போது உடல் எடை குறையும், ஹெல்த்தியாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பசியும் ருசியுமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்போதுமே மெஷர் பண்ணுற டீ கப்பால் 1/2 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இப்படி தான் இருக்கும். பார்க்காதவங்களுக்காக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலைஞ்சி தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இந்த ஊற வைக்கிற தண்ணியை நம்ம வேக வைக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் தான் சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா ஊறின பிறகு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். ஊறின பிறகு பிளாக்காக இருக்கும். கலைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுடலாம். கம்பல்சரியாக 2 ஹவர்ஸ் ஊறணும். அதுக்கு மேலே 3 ஹவர்ஸ் கூட ஊறலாம். பட் அதுக்கு கீழே 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. 2 ஹவர்ஸ் கம்பல்சரியாக ஊற வைக்கணும், அல்லது 3 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸில் வச்சுட்டு இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த தண்ணியில் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இது மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட ஊற வச்ச பேலன்ஸ் தண்ணி, ப்ளைன் வாட்டர் 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக. மண்பானையில் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். லைட்டாக கொதிச்சா போதும். தண்ணி மெஷர்மெண்ட் 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி தேவைப்படும். இது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அரிசி கூட இருக்க தண்ணியையும் சேர்த்து 5 கப் எடுத்துக்கணும். க்ளோஸ் பண்ணி தண்ணியை கொதிக்க விடலாம். லைட்டாக கொதிச்சா போதும், தலைப்புலன்னு கொதிக்கக்கூடாது. பானையை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அரிசி கூட தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்து இதில் விட்டுடலாம். விட்டு நல்லா கை விடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்து சேர்ந்து வர்ற வரைக்கும் கிளறணும். 10 மினிட்ஸில் நல்லா சேர்ந்து குழக்குழன்னு கஞ்சி மாதிரி ஆகிடும். குழக்குழப்பு தன்மையாக இருக்கும். அதேமாரி பபிள் வரும், ஷைனாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ்லேருந்து இறக்கி கிச்சன் டாப்பில் வச்சுருக்கேன். இதை ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறணும். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேருந்து பால் எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் போட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் துருவல் தேவைப்படும். ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 3 கரண்டி நம்ம காய்ச்சி வச்சுருக்க கவுனி அரிசி கஞ்சி, அதாவது குழம்பு கரண்டியால் 3 கரண்டி சேர்த்துக்கணும். அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மேலே சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு. இப்போ ஃபைனலாக இது கூட திரும்பவும் அந்த கஞ்சிலேருந்து நம்ம கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் பால் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். அதே மாதிரி சர்க்கரையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு லைட்டாக சில்லு வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். சில்லுன்னு சூப்பராக இருக்குது. சூப்பரான ஆத்தென்டிக் சாக்லேட் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது உங்களோட ஃபேவரட் ரெசிபி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பசியும் ருசியுமை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.